வெல்கம் டு வசந்தம் சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு முழு காலிஃப்ளவர் இந்த மாதிரி பெருசாக எடுத்திருக்கேன் நான். இதை சைஸ் உங்கள் இஷ்டப்படி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அந்த பிரியாணிலே அப்படியே குழஞ்சிரும். அதனால் நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன். அது பெருசாக போட்டிருக்கிறதுனால உள்ள மசாலாலாம் இறங்கணுன்றதுக்காக நம்ம அது ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போவே உப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டோன்னா ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த தண்ணியை வாஷ் பண்ணுறதுக்காக தான் இது. அதை ஊற்றிடுவோம். இப்போ இந்த மாதிரி தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். ஏன்னா பெருசாக இருக்கிறதுனால அதில் உள்ள கொஞ்சம் காரம் இறங்கும். இது மிளகு போட்டு ஒரு பெரட்டி வச்சுட்டு நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு 2 கைப்பிடி சோயா மீல் சேர்த்து அதை சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சுடுதண்ணி போட்டு பண்ணும்போது அதுலேயே கொஞ்சம் வெந்து இருக்கும். அது நைட்டே ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு நான் நல்லா ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கேன். புதினா தான் இதில் புதினா நிறையா போட்டோன்னா நல்லாயிருக்கும். இதை அரைச்சிக்கலாம். இதுக்கு நான் இந்த கப்பில் 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், பிரியாணி ரைஸு. இதை வாஷ் பண்ணிவிட்டு வறுத்துக்கணும். அடுத்தது 2 தக்காளி, ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 10 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. இது ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இது நம்ம சுடுதண்ணியில் போட்டு சோயா மீல் ஊற வச்சுருக்கோம். இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஏலக்காய், இந்த பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு இது சோம்பு நல்லா 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. கேஷ்யூ நட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். புதினா பாருங்கள், நல்லா ஒரு கட்டு பறித்து வச்சுருக்கேன். ஆயில். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். இதை 3 கப்பு ரைஸை வறுத்துட்டு அதுக்கு 1க்கு 1.5 கப்பு தண்ணி வைக்கணும் பிரியாணி ரைஸுக்கு. அந்த ஊற வைக்கிறதுமே அந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டு தான் நான் அதை ஊற வைக்க போகிறேன். பாருங்கள், இது இந்த புதினாவை அரைச்ச தண்ணி. அந்த புதினாவோட சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதையும் மெஷர் பண்ணி தான் போட்டுக்கணும். 2 கப்பு 1.5 கப்பு வந்திருக்குது. இது இப்போ இந்த புதினா தண்ணி 1.5 கப்பு வந்துருச்சு. 3 கப்பு ரைஸு. 3 கப்புக்கு 1 கப்புக்கு 1.5 கப்புனா 4.5 கப்பு தண்ணி வைக்கணும். இது மாதிரி 4.5 கப்பு வச்சுக்கோங்க. இது தேங்காய் பால். ஃபஸ்ட்டு புதினா வளர்ந்து ஊற்றுனேன். இப்போ தேங்காய் பாலையும் அது அந்த காமிச்சேன் இல்லையா, அந்த தேங்காவை அரைச்சி இந்த மாதிரி பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு கடைசியாக ஒரு டைம் அந்த தேங்காய் அரைச்ச இதில் கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த தேங்காயில் இருக்கிற எசன்ஸ் நல்லா வந்துடும். பாருங்கள், இப்போ 3 கப்பு ரைஸுக்கு 4.5 கப்பு தண்ணியை சேர்த்து, தண்ணி மீன்ஸ் அந்த தேங்காய் பால் ப்ளஸ் புதினா அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு நம்ம எந்த குக்கரில் செய்ய போகிறோமோ அந்த குக்கரையே எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அதே குக்கர்லேயே திரும்ப நம்ம பிரியாணிக்கு செஞ்சுக்கலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு வறுத்துட்டேன். இதை எடுத்து வச்சுட்டு இந்த குக்கரே யூஸ் பண்ணி அப்படியே நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம். நான் நெய் போட்டு செய்கிறேன். நீங்கள் நெய் வேணாலும் போட்டுக்கலாம், ஆயில் வேணாலும் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ எல்லாத்தையும் நல்லா அந்த நெய்யிலே வதங்குற மாதிரி விடுங்க. இந்த நெய்யில் வதங்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற சோம்பை போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம்
நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு அது ஒரு கிண்டினதுக்கப்புறம் புதினா ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சும் விழுதாக அந்த தண்ணியும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் புதினாவை வந்து நம்ம இந்த வதக்கிறதுலேயும் போட்டோம்னா கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த இதுலேயும் வதக்கிறதுலேயும் புதினாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு போட்டு ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது, கசப்பு வந்துடும். அதே மாதிரி இஞ்சியும் வந்து தோல் சீவிட்டு தான் எப்போவுமே யூஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ உப்பு போட்டுட்டேன். இப்போ நல்லா தக்காளி நல்லா வெந்து வரும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த ஊற வச்சு புழிஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சோயா மீலை சேர்த்துப்போம். பாருங்கள், சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறதுனால இப்போ தான் ஊற வச்சு பண்ணேன், நைட்டேலாம் ஊற வைக்கல. சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்கும்போது நல்லா ஊறி இருக்குது. இதை சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா புழிஞ்சி எடுக்கணும், அதில் டஸ்ட்டுலாம் இருக்கும். இதை கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து நான் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா சின்னதாக போட்டால் பிரியாணியில் வெந்து வரும்போது குழஞ்சிரும். இப்போ வந்து நம்ம அந்த ஊற வச்சு வச்சுருக்கிற 3 கப்பு பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அதுலேயே அந்த அரிசியிலே தேங்காய் பாலும் புதினா எசன்ஸும் அப்படியே நல்லா இழுத்து ஊறி இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பத்தாத மாதிரி தெரியுது, ஆனால் நல்லா கரெக்டானதாக தான் இருக்கும். நம்ம மெஷர் பண்ணி தான் ஊற வச்சுருக்கோம், கரெக்டாக தான் இருக்கும். நான் அதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், வந்து கேஷ்யூ நட்டை பாதி இப்போ போட்டுக்கலாம், மீதி பாதியை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்படியே மூடி வச்சு 2 விசில் விட்டுட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா வாசமாக இருக்குது. இதை வந்து இதுலேயே வச்சு அப்படியே போட்டு கிண்டுனிங்கன்னா குழஞ்சி போயிடும், அப்படியே உடஞ்சிரும் ரைஸ்லாம். அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் கொட்டிட்டு இப்படி கரண்டியை சைடில் விட்டு கிண்டி எடுத்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும், அரிசியும் உடையாமல் இருக்கும். நம்ம அப்படியே குக்கர்லேயே வச்சு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது பிரியாணி பொங்கல் மாதிரி மாறிடும். பாருங்கள், அப்படியே எப்படியே அரிசி ஊசி ஊசியாக அப்படியே நிற்கிதுன்னு. அவ்வளோதான், நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கேஷ்யூ நட்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரியாணினா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.